தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளில் உங்கள் அனைவரையும் காண்கின்ற ஒரு கிருபையை கடவுள் தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் சார்பில் இந்த தியான வேளையில் ஆண்டுடைய வார்த்தைகளின் வழியாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தில் எல்லா ஆலயங்களிலும் பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான நற்செய்தி கூட்டங்கள், ஆண்டுடைய தியானத்தை கேட்கிற வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வரிசையில் ஒரு நல்ல முயற்சியாக NMS மிஷனரி இயக்கமும் இந்த தியான பகுதியை அவர்கள் ஒளிப்பதிவு செய்து அவர்கள் அதை வெளியிடுவது ஒரு நல்ல முயற்சி. ஆக இந்த வேளையில் உங்களோடு கூட தியானிப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட திருமறையின் பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. இதே வசனத்தை புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. ஆயினும் இறையாட்சிக்கு உட்பட்டோருள் மிகச் சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவருடைய ஊழியம் பலஸ்தீனா தேசத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இயேசுவுக்கு முன்னோடியாய் வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீடரில் 2 பேரை இயேசுவை சந்திக்க அனுப்புகிறார். அவர்கள் வந்து இயேசுவிடத்தில் 2 கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு கொடுக்கிற பதில், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஒரு பதிலை சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் திரும்பி சென்று விடுகிறார்கள். அவர்கள் போனதற்கு பிறகு ஆண்டவர் தம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை தரித்த மனிதனையோ? யாரை பார்க்க போனீர்கள் என்று சொல்லி யோவானை குறித்து முதன்முறையாக ஆண்டவர் இயேசு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எல்லோரும் யோவானை ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு மனிதனாக வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு இந்த யோவானை குறித்து ஒரு புதிய பரிமாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவருமே இல்லை. அதுவரையிலும் சாமுவேல் தீர்க்கன், எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்களை பற்றிய மக்களுடைய புரிதல், அவர்கள் எல்லாரும் பெரிய தீர்க்கதரிசிகள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அழகான ஒரு ஒப்பீட்டை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பெண்களிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவருமே இல்லை. இந்த பகுதியிலிருந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Who is greater and who is the least? யார் பெரியவர், யார் சிறியவர்? இந்த ஒப்பீடு இந்த உலகம் தோன்றின காலம் முதற்கொண்டு மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒப்பீடு. காயின் காணிக்கை
புறக்கணிக்கப்பட்டது. ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது காயினின் எண்ணம் எப்படி இருக்கிறது? ஆபேலின் காணிக்கை பெரியது, என் காணிக்கை சிறியது. கடவுளின் பார்வையில் ஆபேல் பெரியவன், நான் சிறியவன். இப்படி ஒரு புரிதல் அவர்களுக்குள்ளே இருந்ததை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆக உலக தோற்றத்தில் இருந்தே who is greater, யார் பெரியவர் என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாருமே நான் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். அந்த பெரியவனாக வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக, அந்த லட்சியத்திற்காக அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அந்த பயணத்தில் எப்படியாகிலும் அந்த உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கிறோம். அதில் ஒன்று, நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு யார் தடையாய் இருக்கிறார்களோ அவர்களை எப்படியாகிலும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். இது சமூகத்தில், திருச்சபையில், அரசியலில் இது சர்வ சாதாரணமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு இயல்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தம்முடைய பார்வையில வித்தியாசமாக ஆண்டவர் பார்ப்பதாக நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கலாம். இதை குறித்து ஆண்டவர் இயேசு ஒரு புதிய விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை மார்க்குவின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் 42 முதல் 45 வசனங்களில் வாசிக்கலாம். அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது, உங்களிலே ஒருவர், யாராயிருந்தாலும் சரி, உங்களிலே ஒருவர் பெரியவராயிருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும். உங்களில் யாராகிலும் முதன்மையானவராய் இருக்க விரும்பினால் அவர் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். ஆக கிரேட்டர் அண்ட் லீஸ்ட் என்கிற பெரியவர் சிறியவர் என்கின்ற இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து இயேசுவின் பார்வை முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கிறது. உங்களில் யாராகிலும் தலைவனாய் இருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்கட்டும். உங்களில் யாரானும் முதன்மையான இடத்தை விரும்பினால் அவர்கள் அடிமை வேலை செய்ய தங்களை அர்ப்பணிக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக நீ அடிமையாய் இருக்க கற்றுக்கொண்டால் தலைவனாய் இருப்பதற்கான தகுதி தானாக உன்னை சேர்ந்துவிடும். அநேகர் இருக்கின்ற இடத்துல எளிமையான தாழ்மையான வேலையை செய்வதற்கு நீ உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டால் தலைவன் ஆகின்ற தகுதி தானாக உன்னை சேர்ந்து வந்துவிடும் என்ற ஒரு அற்புதமான ஒரு புரிதலை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் அதிகாரத்திலும் இந்த சிறியவர் என்கிற பதத்தை 3 முறை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒன்று, சிறு குழந்தைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். கடவுள் நம்ம கொடுத்த அருமையான குழந்தைகளை, அந்த குழந்தை செல்வத்தை யாரும் என்ன நினைக்க கூடாது, அற்பமானவர்களாய் நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த குழந்தைகளுக்குள்ள தூதர்கள் எப்போதும் பரலோகத்தில் பிதாவின் முகத்தை அவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த குழந்தைகளை அற்பமாய் எண்ண வேண்டாம். அடுத்தது 14வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. மத்தேயு 25 நாம் வாசித்தால், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். காவலில் இருக்கிறவர்கள், ஆடை இல்லாமல் இருக்கிறவர்கள், பசியோடு கூட இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்பொழுது யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது லூக்கா 7:28 ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவராய் இருக்கிறவர் யோவானிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய பார்வையில்
இந்த யோவானை காட்டிலும் யார் பெரியவர் என்றார்? பரலோக ராஜ்யத்தில் சிறியவராய் இருக்கிறவர். இந்த கடவுளுடைய ராஜ்யம் என்பது எல்லாரையும் சமமாய் சமத்துவமாய் பார்க்கிற ஒரு இடம். அங்கே ஏழை என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, உயர்ந்தவன் என்று இல்லை, தாழ்ந்தவன் என்று இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர்கள் சமமாய் இருக்கிறார்கள். அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறையின் பகுதியில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்லதுதான். ஆனால் பெரியவராய் இருக்க வேண்டுமே ஆனால் நான் ஊழியக்காரனாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்லதுதான். ஆனால் முதன்மையாய் இருக்க விரும்பினால் நான் எல்லாருக்கும் கடையனாய் இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகுதி யோவானிடத்திலே இருந்தது என்பதை இந்த வசனத்தின் வழியாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் ஒரு பொழுதும் தன்னை இயேசுவுக்கு சமமாகவோ அல்லது இயேசுவை விட மேலானவராகவோ ஒருபோதும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதே இல்லை. யோவான் முதல் அதிகாரத்தில் யோவானிடத்தில் அநேகர் வந்து கேட்கிறார்கள், நீர் யார்? யோவான் கொடுக்கிற முதல் பதில், நான் கிறிஸ்து அல்ல. அடுத்த கேள்வி, நீர் எலியாவா? யோவான் சொல்லுகிற பதில், நான் எலியா அல்ல. அடுத்த கேள்வி, நீ தீர்க்கதரிசியா? அல்ல. அப்படியானால் நீர் யார்? யோவானுடைய பதில், நான் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். அவர் என்னிலும் மேலானவர், அவர் என்னிலும் மகிமையானவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லி தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி கொண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற தன்மை யோவானுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு யோவானை மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவருமே இல்லை. ஆகவே இனி யார் பெரியவன் என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் ஆகும்படிக்கு என்னை நான் சிறுமைப்படுத்திக் கொள்ளவும், என்னை நான் தாழ்மைப்படுத்திக் கொள்ளவும், அடிமையாய் இருக்கவும், ஊழியக்காரனாய் இருக்கவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட நம்மை அர்ப்பணம் செய்தால் நிச்சயமாக நம்மை குறித்தும் ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசு நல்ல ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுப்பார். இந்த காலவேளையில் எனக்குள்ள இந்த தகுதியை நான் வளர்த்து கொள்வேன் என்கிற நேர்மறையான சிந்தனையோடு கூட ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தியானித்த வார்த்தையின்படி கர்த்தாவே, யோவான் ஸ்நானகனைப் போல எங்களை உமக்கு முன்பதாக தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக மாறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு உம்மிடம் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.